Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்மள நிறைய பேர் cloud storage யூஸ் பண்ணிருப்போம். different types of cloud அக்கவுண்ட் நமக்கு இருக்கும். சோ அது எல்லாத்தையுமே ஒரே ஆப் வச்சு நம்மளால ஒரே சாஃப்ட்வேர் வச்சு நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். சோ அதுதான் OneDriveரோட InClouds அப்படிங்கற இந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படினா காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி ஈஸியா நீங்களால வந்து cloud to cloud வந்து நம்மளால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சோ இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்னென்ன cloud இருக்கோ எல்லாமே சைன் இன் பண்ணுங்க. சைன் இன் பண்ணிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு. அண்ட் இது வந்து பெய்ட் ஆப் தான். தேவைனா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ அது மட்டும் இல்லாம இப்போ வந்து 50% ஆஃபர் வேற இருக்கு. சோ மிஸ் பண்ணாம ஒரு சூப்பரான டூல் அப்படி தான் சொல்லணும். கிளவுட் ஸ்டோரேஜ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். சோ கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிரலாம். வந்துட்டோன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டோன்னு சொல்லு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோமோ அப்படியே திரும்பி வந்துட்டோன்னு சொல்லு. பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல. இப்ப எதுக்கு தேவையில்லாம நான் யாருக்கு பில்டப் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைக்கலாம். பட் மைக்ரோமேக்ஸ் வந்து வேற லெவல்ல 2 மொபைல் கம்பேக் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 அண்ட் மைக்ரோமேக்ஸ் இன் 1B அப்படின்னு 2 மொபைல். பேர வாயில சொல்றது கொஞ்சம் குழது, பட் இருந்தாலுமே ஸ்பெக்ஸ் எல்லாமே வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பிராண்டுமே இப்படி கம்பேக் பண்ணும்போது வேற லெவல்ல இப்படி கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் மைக்ரோமேக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைலை யாரெல்லாம் வாங்க போறீங்க, யாரெல்லாம் மைக்ரோமேக்ஸ் சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் யாரெல்லாம் மைக்ரோமேக்ஸ் இப்படி ஒரு கம்பேக் பண்ணி ஒரு சூப்பரான மொபைல் லான்ச் பண்ண நினைச்சு இந்தியாவையும் நினைச்சு பெருமைப்படுறீங்க அப்படிங்கறதே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு வீடியோ நம்ம இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 அப்படிங்கிற இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் பத்தி பார்க்கலாம். சோ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 6.67 இன்ச் உள்ள ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளேயும் கிடையாது, AMOLED டிஸ்பிளேயும் கிடையாது, LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் அப்படிங்கும்போது நமக்கு வேற லெவலில் இருக்கும். டிஸ்பிளேலாம் படம்லாம் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்ல நிறைய மொபைல்ஸ்ல ஹெச்டி பிளஸ் தான் கொடுக்குறாங்க. பட் இங்க ஃபுல் ஹெச்டி பிளஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிளஸ் தான். நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ற மாதிரி இல்ல. கம்பேக் பண்ணும்போது இப்படி வேற லெவலில் டிஸ்பிளே கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சாலே சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்க சென்டர் பஞ்ச் ஹோல் கேமரா கொண்ட ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால வீவிங் ஆங்கிள் எல்லாமே நல்லா இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பா. ஸோ அதில் எந்த ஒரு குறையும் சொல்ற மாதிரி இல்ல. பட் என்னதான் சென்டர் பஞ்ச் ஹோல் கேமரா இருந்தாலும் சரி, நம்ம சில சொல்ல அப்படின்னா அதே பெண்களுக்கு இருக்கும் போட்டு இந்த மொபைல் வந்து பிளாஸ்டிக் பில்ட் தான். பேக்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலுமே மைக்ரோமேக்ஸோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ 10 வருஷம் முன்னாடி நம்ம யூஸ் பண்ண மைக்ரோமேக்ஸ் மொபைல் வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு கம்பேக் மொபைல். ஸோ கண்டிப்பா குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. நிறைய டச் கொடுத்துருக்கும், நிறைய ஃபினிஷ் கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வாங்கி ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களை யார் இந்த மொபைலை வாங்க போறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்க ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது வேற லெவலில் பண்ணிருக்காங்க. MediaTek Helio G85 அப்படிங்கிற இந்த பவர்ஃபுல்லான ஒரு CPU கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்குலாம் மைக்ரோமேக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. பட் நாங்க பண்ணா தரமா வச்சு செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ரியல்மி ரெட்மிக்கு போட்டி கொடுக்குற மாதிரி வேற லெவல் இந்த சிப்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இது டே பை டே யூசேஜ்க்கு இருந்தாலும் சரி, நார்மலான கேம்ஸ் நார்மல் செட்டிங்ஸ் நம்ம வச்சு விளையாடுறதும் சரி, ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும். அண்ட் இதுக்கு கேமிங்காக GPU அப்படின்னு பார்க்கும்போது Mali G52 MC2 அப்படிங்கிற இந்த GPU கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த GPUமே ஒரு 60% கேமிங் கண்டிப்பா நல்லா இருக்கும். நார்மலான கேம்ஸ் நார்மலான ஒரு செட்டிங்ஸ்ல வச்சு விளையாடுங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பட் இந்த பாயிண்ட் நம்ம மைக்ரோமேக்ஸ் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. கம்பேக் பண்ண ஒரு மொபைல். ஸோ எல்லாமே ஸ்பெக்ஸ் எல்லாமே டீசென்டா 70%க்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ற மாதிரி இல்லை, கண்டிப்பா நல்லா தான் இருக்கு. ஸோ சிபியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, ஜிபியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, இந்த செக்மெண்ட்ல நிறைய மொபைல்ஸ் இதான் கொடுக்குறாங்க. அண்ட் அதே தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. ஸோ அது உண்மையிலேயே நம்ம வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ சிபியோட பெர்ஃபார்மன்ஸும் ஜிபியும் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கும். கேமரான்னு பார்க்கும்போது நாங்க எதுக்குமே சலச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குவாட் கேமரா சிறப்பு கொடுத்துருக்காங்க. 48+5+2+2 கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராட குவாலிட்டி கண்டிப்பா டீசெண்டா இருக்கும். இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணாம சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா டீசெண்டா இருக்கும். ஏன்னா 48 மெகாபிக்சல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கும். என்ன சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். ஸோ மறக்காம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மொபைலை வாங்கி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். சோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல வந்து அப்படின்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதான் நான் பெண்களுக்கு இருக்கும் அதே பொட்டு தான். சோ அங்க வந்து 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 2 கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ரெண்டுலயுமே HD வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். சோ கேமராலையும் எந்த ஒரு குறையும் சொல்ற மாதிரி இல்ல, எந்த ஒரு காம்ப்ரமைஸா பண்ண நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் மேபி 4K சப்போர்ட் வந்து நிறைய மொபைல்ஸ் அவைலபிளா இருக்கு. பட் இங்க அது இல்ல. சோ அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தலைவர் மைக்ரோமேக்ஸோட CEO இருந்துகிட்டு இந்த மொபைல எந்த ஒரு பிளாட்வேர்ஸ் கிடையாது, எந்த ஒரு ஆடுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான கிளீனான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுவும் இல்லாம 2 வருஷத்துக்கு நாங்க ரெகுலரா அப்டேட் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்டேட் வராதோ
அது நமக்கு தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். சோ எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்த உடனே யூஸ் பண்ணி பார்த்து நான் சொல்றேன். தென் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. சோ இங்கேயும் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் நமக்கு பாக்ஸ்ல கொடுக்குறாங்க. அது மிகப்பெரிய ஒரு பிளஸ் தான். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் வந்து 4+64GB வந்து 11,000 ரூபாய்க்கும் 4+128GB வந்து 12,500 ரூபாய்க்கும் செல் பண்றாங்க. இந்த பிரைசிங் பத்தி நீங்க நினைக்கிறீங்க? உண்மையே நல்லா கொண்டு வந்திருக்காங்களா, இதுல ஸ்லைட்டா ஓவர் பிரைஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 11,000 ரூபாய்க்கு கொண்டு வந்த இந்த 4+64GB வேரியன்ட் நல்லா தான் இருக்கு. அது நமக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி தான் இருக்கு. 4+128 பதில் இந்த 4+60 வரை வாங்கி மெமரியை எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம் மைக்ரோ SD கார்டு போட்டு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் அப்படிங்கிற இந்த மொபைல் கண்டிப்பா ஒர்த் ஃபார் மணி தான். வேற ஒரு மொபைல் தான். அண்ட் மைக்ரோமேக்ஸ் இன் 1B அப்படிங்கிற இந்த மொபைல் பட்ஜெட் மொபைல் அப்படிங்கறனால கொஞ்சம் ஸ்பெக்ஸ் வந்து கொஞ்சம் லோவா கொடுத்துருக்காங்க. சோ இங்க வந்து 6.52 இன்ச் கொண்ட HD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. இதுவுமே LCD தான், பட் வாட்டர் டாப் நாட்ச் கொண்ட ஒரு டிஸ்ப்ளே. சோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு டிஸ்ப்ளே மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது இல்லாம நிறைய ஆப்ஸ் நம்ம வந்து ஃபுல் ஹெச்டி வந்து எதுவுமே ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. இப்போ வரைக்குமே 10,000 மொபைலே HD+ ரெசல்யூஷன் தான் கொடுக்குறாங்க. அது எங்க கொடுக்குறாங்க. சோ இதுல நம்ம இந்த குறைவே சொல்ல முடியாது கண்டிப்பா. ஓகேவா? சோ டிஸ்ப்ளேமே ஒரு 70% மார்க் போடலாம். அது மட்டும் இல்லாம இங்க ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Migrate Helio G35 அப்படிங்கிற ஒரு டீசென்டான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. சோ கண்டிப்பா நார்மல் யூசேஜ்க்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். பட்ஜெட் போன் அப்படிங்கறனால இதான் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 10,000 ரூபாய்க்குல இருக்கிற நிறைய பிராண்டடான பெரிய பெரிய கம்பெனி சொல்ற அந்த மாதிரி கம்பெனிலே இந்த ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. சோ அதே தான் இங்க கொடுக்குறாங்க. சோ இதெல்லாம் நம்ம குறை சொல்லவே முடியாது. டீசென்ட்டா கொடுத்துருக்காங்க. சோ கிராபிக்ஸ்க்காக GPU அப்படின்னு பார்க்கும்போது பவர் VR GE8320 அப்படிங்கிற இந்த GPU கொடுத்துருக்காங்க. சோ இந்த GPU கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலுமே வந்து நார்மலான கேம்ஸை வந்து ஒரு லோ செட்டிங்ஸ்ல வச்சு நம்ம கண்டிப்பா ரன் பண்ண முடியும். சோ மத்தபடி எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே கம்மியா இருக்காது. ஏன்னா நார்மல் யூசேஜ் தான். இது ஒரு பட்ஜெட் மொபைல் தான். சோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராசஸர் தான். அண்ட் CPU அண்ட் GPU ரெண்டுமே ஒர்த் தான். சோ CPU அண்ட் GPU பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். சோ இதுவுமே நமக்கு கிடைச்சா கண்டிப்பா நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம ரிவ்யூல சொல்றேன். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக்ல டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 13+2 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 10,000 ரூபாய்க்குல இருக்க மொபைலே பிரைமரி கேமரா 30 மெகாபிக்சல் இருக்கு. சோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா தான் இருந்திருக்கு. நம்ம நிறைய மொபைல பாத்துக்கோம். Redmi 9 Prime பாத்துக்கோம். சோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா தான் இருக்கு. நீங்க ஃப்ரண்ட்ல வந்து அப்படின்னா 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. சோ கேமரா எந்த ஒரு சொல்ற மாதிரி இல்ல, டீசென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிதான் சொல்லணும். சோ அது மட்டும் இல்லாம பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது அங்க கொடுத்த அதே 5000 mAh பேட்டரி தான். பட் என்ன நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. இந்த பட்ஜெட்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் கிடையாது. 10 வாட்ஸ்ல நார்மல் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் 2GB RAM 32GB வந்துட்டு 7,000 ரூபாய்க்கும் 4GB RAM 64GB வேரியன்ட் வந்து நமக்கு வந்து 8,000 ரூபாய்க்கும் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது டைப் சி, அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ டைப் சி இங்க யாருமே கொடுக்கறது இல்ல. அது மட்டும் இல்லாம 4GB வேரியன்ட் வந்து நமக்கு 8,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிளஸ். சோ இந்த ரெண்டு மொபைலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரெல்லாம் வாங்க போறீங்க, என்ன மொபைல் வாங்க போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சோ இந்த வீடியோ தான். சோ இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எனக்கும் இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒன்று கிடைக்கும். கண்டிப்பா 2 கிடைச்சா கண்டிப்பா வீடியோ எடுத்து போடுறேன். சோ நீங்க யாரெல்லாம் வாங்க போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சோ இன்னைக்கு வீடியோ இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க நம்மளோட 50 ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும். நம்மள வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சோ see you next video. till உங்களுக்கு விருப்பது உங்க லிவிங் சூப்பராட்டா. பை.